உண்மையான லக்கி பாஸ்கர் யாருன்னா, நம்ம அபிஷேக் சர்மா தாங்க. எத்தன ட்ராப் கேச்சஸ் விடுவாங்க எதிர் டீமு. நம்மளே எதிர்பார்க்காத கேச்சஸ் தான் விட்டுருக்காங்க. ஈஸி கேச்சஸ் தான் மேக்ஸ்வெல் விட்டு நான் பார்த்துருக்கேன் அபிஷேக் சர்மாவுக்கு. ஆனா இத்தனை கேச்சஸ் விட்டும் அவரால ஒரு 50 வந்து கொண்டு போக முடிய மாட்டேங்குது. அவர் 30 ரன்ஸே தான் நிக்கிறாரு. 30 ரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு போன ஆஸ்திரேலியா சீரிஸ் 2020 30 ரன்ஸ் அவருக்கு 3 சான்ஸ் 2 சான்ஸ் தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு சான்ஸா கிடைச்சவங்க நான் செஞ்சுரி அடிச்சு பார்த்துருக்கேன். ஆனா இவரால அது 30 கூட கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 70 ரன்ஸ் அடிச்சாரு. மத்தபடி நெறைய எல்லாமே கேட்ச போட்டுட்டு எல்லாமே தூக்கி சுத்துறாரு. அது எதுக்காக அவரு சுத்தணும்னு தெரியல. 2, 3 ஷாட்ஸ் ஃபோர்ஸும் அடிக்கலாம். ஃபோர்ஸ்ன்றது கேவலமானது கிடையாது. 6 மட்டும் தான் அடிக்கணும்னு கிடையாது. ஃபோர்ஸும் நீங்க அடிக்கலாம். 4 பவுண்டரிஸ் தான் போச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க சுத்துறது ஒரு லக் தான். இன்கேஸ் அன்னைக்கு 2 நாள் விட்டாங்க. இதுவே ஒரு வேர்ல்ட் கப்ல தூக்கி புடிச்சாங்கன்னா, புடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓப்பனிங். உங்க பின்னாடி அடுத்து நம்ம கேப்டன் தான் வருவாரு. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். அப்பயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 விக்கெட் விழுந்து கிடக்கும் அங்க. அதுக்கு மேல இந்தியாவும் ட்ரபிளா இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆடுறது நல்லது. ஏன்னா மத்தவங்களுக்கா இந்த அளவுக்கு சான்ஸா கிடைச்சுதுன்னா, அவங்க செஞ்சுரிக்கே போயிருக்காங்க. நீங்க இதுவே ஒரு டிராவிஸ் ஹெட்க்கே விட்டீங்கன்னா, நீங்க அவர் 150 பார்ப்பீங்க. ஓகே காய்ஸ். உங்களுக்கு இந்த மாரி லக் இருந்ததுன்னா, என்னென்னத்த சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.